ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பொட்டிக்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் ஒரு சில பொட்டிக்ல ஒரு சாரி பாக்குறேன், அதே சாரி வேற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான், நாங்க தான் பண்றோம் அப்படின்னா. ஆனா மக்கள் சொல்றாங்க அது எப்படிங்க எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பிரபல பொட்டிக்கும் அதே மாதிரிதான் சொன்னாங்க. சோ இது எப்படி ஆரம்பிக்குது? நிஜமாவே உங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி பண்றாங்களா இல்ல இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கா? ஓன் மேனுஃபேக்சரிங் யாருக்கிட்டயுமே கிடையாது. இப்ப நானே அதை சொல்லியிருந்தாலும் என்கிட்டயுமே கிடையாது. ஓன் மேனுஃபேக்சரிங் யாரையாவது ஒருத்தரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. எந்த பொட்டிக்கா இருந்தாலும் சரி, என்னோட ஓன் ப்ராடக்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்ன்றது ஈஸியான விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு 100 புடவை வேணும் அப்படின்னா ஒரு தடியை நான் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தறியில என்னோட ப்ராடக்ட் மட்டும் ஓடும். அதுக்கு இப்ப நான் நிறைய ஃபாலோவர் வச்சிருக்கேன், நான் 100 புடவை வித்துருவேன் அப்படின்னா நான் அதை எடுத்துக்கலாம். இப்ப 5 புடவை வைக்கிறவங்களால அதை சொல்ல முடியாது. இவங்க அந்த ப்ராடக்டை தான் ஓனுன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி ஓன் ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஆடு கொடுத்து விற்கிறவங்க தான் டாப் லெவல்ல இருக்காங்க. ஸோ அதை அவங்க ஓனுன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க, அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறவங்க ஒருத்தவங்க, எல்லா பேரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவங்களோட உழைப்புக்குரிய பேரு